ஆடி ஐலசா அப்படின்னு ஒரு ஆஃபர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாயில 150 ரூபாய்ங்க 234 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை உடனே இமீடியட்டா கிளைம் பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். எக்ஸாக்டா நான் நின்று பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போகக்கூடிய நேஷனல் ஹைவே. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு பாருங்க, அந்த காலேஜுக்கு பக்கத்திலே நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் சொன்னாலே ஃபர்ஸ்ட் காமாட்சி அம்மன் கோயில், ரெண்டாவது பட்டு, மூணாவது நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி தான். 180 ஏக்கர்ல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மெகா டவுன்ஷிப். எங்க தானே கேக்குறீங்க? இந்த மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பேக் சைடுலங்க நம்ம ஒரு 180 ஏக்கர்ல நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்கோம். ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நம்ம காஞ்சிபுரத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 60 ஃபீட் ரோடு கொடுத்துருப்போம். அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தோம் ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருப்போம். நம்ம சைட்டுக்குள்ளே நம்ம ஃபேஸ் ஒன்ல ஒரு 5 பார்க் கொடுத்துருப்போம். ஸோ சிட்டிசன் ஏரியா, ஸோ வாக்கிங் போற மாதிரி இருக்கும். அது இல்லாம குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தனித்தனியா இருக்கு. 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல கிரிக்கெட் டஃப் கொடுத்துருக்கோம். ரெசார்ட் அண்ட் கிளப் ஹவுஸுமே நம்ம சைட்டுக்குள்ள வருது. இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே இருக்கு. அப்படியே பேக் சைட்ல போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு. அது இல்லாம வரும் இங்க இருந்து 3 கிலோமீட்டர்ல காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வருது. 1.5 கிலோமீட்டர்ல காஞ்சிபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வருது. நம்ம கொடுத்துருக்க ஆஃபர் வந்து ஆடி ஐலேசா. ஸோ பேர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2200 பிரைசிங் கொடுத்துருந்தோம். ஸோ அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க டைட்டில் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். எக்ஸாக்டா நான் நின்று பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போகக்கூடிய நேஷனல் ஹைவே. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு பாருங்க, அந்த காலேஜுக்கு பக்கத்திலே நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம். காரணம் இருக்குங்க. ஏன்னா இது எனக்கு முதல் வீடியோவும் கிடையாது. காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே அதோட மூணாவது ஐடென்டிட்டியான நம்மளுடைய ஆர்காடியா ஏரோசிட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஹைவேல நின்று நான் பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா லொகேஷன் தாங்க. காஞ்சிபுரம் சொன்னாலே ஃபர்ஸ்ட் காமாட்சி அம்மன் கோயில், ரெண்டாவது பட்டு, மூணாவது நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி தான். 180 ஏக்கர்ல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மெகா டவுன்ஷிப். எங்க தானே கேக்குறீங்க? இந்த மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பேக் சைடுலங்க இந்த ஹைவேல இருந்து ஜஸ்ட் 800 மீட்டர்ல நம்ம சைட்டுக்குள்ளே போயிடலாம். இங்க ஏன் வாங்கணும்ன்ற ஒரு பிரைமரியான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கு சென்னைக்கு அடுத்தபடியா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி பார்க்குற இடம் அப்படின்னா நம்மளுடைய காஞ்சிபுரம் தாங்க. அடுத்த சென்னைனே சொல்லலாம். அந்த அளவுக்கு சுற்றிலும் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸும் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரெசிடென்சியல் ஆகட்டும், நல்ல விதமா வளர்ச்சி ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரங்கள்ல காஞ்சிபுரம் ஒண்ணு. இப்ப பாருங்க மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இங்க இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நீங்க பாத்துட்டீங்கன்னா MM லெகசி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிரிட்ஜுக்கு கீழே அங்க தெரியுதுங்களா, அது வந்து ஹோட்டல். ஆனா அதுக்கு பின்னாடி 2 அபார்ட்மெண்ட் இருக்கு. இப்படி மெயின் ரோட்லயே உங்களுக்கு அபார்ட்மெண்ட் கல்ச்சர் காஞ்சிபுரத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட இடத்துல 180 ஏக்கர்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 பிளாட்ஸ், ஒரு தனி ஊரையே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி காஞ்சிபுரத்தையே உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நீங்க வாங்கலாம். ஏன் இதை நான் ஹைலைட் பண்றேன்னா 101 வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் இருக்கு. நாங்க இடத்துல வந்து ரோட போட்டோம், மரத்தை நட்டோம், EB கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் பேசாம உள்ளே வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டலே வருதுங்க. அது மட்டும் இல்லாம உள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்கூல் வருதுங்க. காஞ்சிபுரத்துல எந்த கம்பெனியும் பண்ணாத அளவுக்கு உள்ளே ஒரு பெரிய டர்ஃப் வருதுங்க. 1 இல்ல 2 இல்ல 3 இல்லங்க 5 பார்க் வருதுங்க. இப்படி ஒரு குட்டி காஞ்சிபுரத்தை நம்மளுடைய ப்ராப்ஷல் உருவாக்கி இருக்காங்க. முக்கியமான விஷயம், சூப்பரான ஒரு ஆஃபர். ஆடினாலே அதிரடி தான். அதுவும் இந்த ஆடிக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி ஐலசா அப்படின்னு ஒரு ஆஃபர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாயில 150 ரூபாய்ங்க 234 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த ஆஃபரை உடனே இமீடியட்டா கிளைம் பண்ணிக்கோங்க. சைட் விசிட் மஸ்ட் வந்துருங்க. டீடைலா நம்ம சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, சைட்டு உள்ள வந்துட்டாங்க. நம்ம கூட இதை பத்தி டீடைலா சொல்றதுக்காக வந்து கமல் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி, இது நமக்கு முதல் வீடியோவும் கிடையாது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வீடியோ பண்ணிட்டோம். இது 8வது வீடியோ. எவ்ரி டைம் நம்ம இங்க சைட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரணும், ஏதோ ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஆஃபருமே நமக்காக இங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்காக நம்ம சைட்டை பத்தி ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஆடிக்கு சும்மா ஐலேசா மாதிரி ஒரு ஆஃபரும் கொடுக்க போறோம். டீடைலா பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் சென்னை டு பெங்களூர் ஹைவேல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் பேக் சைடு இருக்கு. நம்ம ஒரு 180 ஏக்கர்ல நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்கோம். ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நம்ம காஞ்சிபுரத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நம்மளது தான். ஸோ நேர்வையிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவே
சென்னைக்கு பேக் சைட்லேயே இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்குமே இங்கே நம்ம சைட்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சிப்காட் கம்பெனி ஒன்று வருது. ஸோ வையாவூரில் அந்த சிப்காட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வரும். அப்போ சுற்றி 360 டிகிரிக்கு எல்லாமே டெவலப்மெண்ட் நடுவுல நம்ம சைட்டு. ஆமாம் சார். சரிங்க பிரதர். இப்போ சைட்டுக்குள்ள என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்கோம்? ஸோ நம்ம ஒரு 100+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் டாப் ரோட்ஸ் 60 ஃபீட் ரோடு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா 60 அடி ரோடு கொடுத்துருப்போம் நம்ம சைட்டுக்கு. 180 ஏக்கர் இல்லையா? கண்டிப்பா 1500 குடும்பங்கள் வாழ போற இடம் இல்லையா? ஒன்னொன்னுமே பார்த்து பண்ணிருக்காங்க. ரோடு 60 தாண்டி வேற என்ன மாதிரிலாம் இருக்கு? ஸோ 40 ஃபீட் ரோடு இருக்கு, 33 ஃபீட் ரோடு இருக்கு, 30 ஃபீட் ரோடு இருக்கு, 24 ஃபீட் ரோடு இருக்கு. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தா ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருப்போம். நம்ம சைட்டுக்குள்ளே நம்ம ஃபேஸ் ஒரு 5 பார்க் கொடுத்துருப்போம். ஸோ சிட்டிசன் ஏரியா, ஸோ வாக்கிங் போற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தனித்தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிக்கெட் டஃப் கொடுத்துருக்கோம் நம்ம சைட்டுக்குள்ளவே. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல கிரிக்கெட் டஃப் கொடுத்துருக்கோம். அதுலயே பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் தனித்தனியா பிக்கிள் பால் கோர்ட்டே ஒரு 4 கோர்ட் வரைக்கும் தனியா கொடுத்துருக்கோம். ரெசார்ட் அண்ட் கிளப் ஹவுஸுமே நம்ம சைட்டுக்குள்ள வருது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சைட் டெவலப் பண்றோம் அப்படின்னா பேசிக்கா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரோடு, காம்பவுண்டு, இபி இதெல்லாம் பேசிக்கா எல்லாரும் பண்றது. ஆனா அதை தாண்டி இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளப் ஹவுஸ் ஆகட்டும், 3 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், உள்ளே ரெசார்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கிறதா இங்க ஒரு விஷயமே. ஒரு மெகா டவுன்ஷிப்னா அதுக்கான ப்ராப்பரான மீனிங் வந்து இங்க நம்ம ப்ராப்ஷல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே இருக்கு. அப்படியே பேக் சைட்ல போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு. வெறும் 3 மணி நேரத்துல பெங்களூர் போயிடலாம். அது இல்லாம வெறும் இங்க இருந்து 3 கிலோமீட்டர்ல காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வருது. 1.5 கிலோமீட்டர்ல காஞ்சிபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வருது. சொன்ன மாதிரி சுத்தி டெவலப்மெண்ட் நடுவுல நம்மளோட சைட்டுங்க. சோ இது ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வேற மாதிரி இருக்கும். பிரசன்ட்ல இங்க டெவலப்மெண்ட் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? இங்க பாருங்க, ஒருத்தங்க வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. மொத்தம் 13 பேர் இங்க வந்து வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இங்க ஒருத்தங்க பாருங்க 8000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கி காம்பவுண்டே கட்டி உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ஃபேமிலிஸ்ல போய் ஒரு 12 ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. அப்போ பக்கத்துல ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் நம்ம சைட்டு பக்கத்துலயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல பேக் சைட்ல வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் இருக்கு. ஸோ அதுவும் நியர்பை தான். ஸோ நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா சிக்ஷா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்ல பிரிமிங் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. ஸோ ஒரு 3 ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சங்கரா காலேஜ் இருக்கு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கு. ஸோ காலேஜ் ஸ்கூலுக்கும் பக்கத்துல இருக்கு. சொல்ல வேண்டியதுல ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் இருக்குங்க. அது மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல், அதாவது ரிசர்ச் சென்டரே இருக்கு. இப்போ வசதிகள் சுத்தி இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா கேன்சர் சென்டர் பக்கத்துல இருக்குங்க. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல், வேலை வாய்ப்புன்னு எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வளர்ச்சி, அவ்வளவு பேர் இங்க விரும்பி வாங்கியிருக்காங்க. சரிங்க பிரதர், இப்போ 7 வீடியோ நம்ம பேசியிருக்கோம். ஆமா சார். ஸோ பார்த்தவங்களுக்கு இது ஒன்றும் பெருசா ஃபீல் ஆகாது. கண்டிப்பா நம்ம கொடுக்க போற ஆஃபர், நம்ம கொடுத்துருக்க ஆஃபர் வந்து ஆடி ஐலேசா. ஸோ பேர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2200 பிரைசிங் கொடுத்துருந்தோம். ஸோ அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ ரியல் எஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு எங்கேயுமே டிஸ்கவுண்ட் ஆகாது. மேக்ஸிமம் 30-40 அந்த மாதிரி தான் கம்மி பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 234 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு 1000 சதுரடி நீங்க வாங்கினாலே அங்கவே 2,34,000 ரூபாய் உங்களுக்கு சேவிங் ஆயிடுச்சு. சூப்பரான ஆஃபர் இல்லையா? ஆனா இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நீங்க வாங்கினாலுமே உங்களுக்கு இந்த 234 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆடி ஆஃபரா உங்களுக்கு ஆகஸ்ட் 15 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர். அதுக்குள்ள வாங்க, கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இது ப்ராப்பரான டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கிறதுனால நீங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ரஃபா ஒரு கால்குலேஷன் போடுவோமே, இங்க 2200 ரூபாய் அப்படின்ற கால்குலேஷன்ல நீங்க போட்டாலும் அதிகப்படியா சொல்றேங்க 12 லட்சம் ரூபாய் இருந்தா உங்க பேர்ல இடங்க. அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வாங்க முன் பணமா. மிச்சத்தை நம்ம ப்ராப்பரா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் மாதம் ஒரு 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டினா போதுங்க. 9 லட்சம் ரூபாய் லோனுக்கு 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டினா போதும். இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு எங்க இருக்கும்? இந்த காஞ்சிபுரத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனையை இமீடியட்டா புக் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க வீட்டுல பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சு திருப்பி டிராப் பண்ற வரைக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய ப்ராப்ஷல். கண்டிப்பா மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்க. டாடா பாய். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார்.